யாவரும் நலம். நல்ல தமிழ் சொல். நம்ம கேட்போம். யாவரும் நலமா? எல்லாரும் நலம் தானே? நல்ல தமிழ் வார்த்தை. இந்த பேர்ல ஒரு படம் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. மார்ச் 6, 2009. கிரைம் கலந்த ஒரு கதை, ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற விஷயம். முக்கியமா இந்த படம் டைட்டில்ல முதல் முறை பார்த்தப்ப நான் வியந்துதான் போனேன். எனக்கு புரியல. நிறைய டிவி ஓடிட்டே இருக்கும். அந்த சவுண்டு தான் அந்த டைட்டில் ஆரம்பிக்கும். ஏன் அப்படி காட்டுறாரு டைரக்டர் யோசிச்சேன். எனக்கு படம் பாதி பார்க்கும்போது தான் புரிஞ்சது. முதல் முறை நிச்சயமா புரியல. ஏன்னா எல்லாருக்கும் அப்படிதான். கேட்ச் பண்ணிட்டு ஈஸியா நிறைய பேர் கேட்ச் பண்ணிருப்பீங்க. அதுலயே டைரக்டர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அது பேசும்போது உங்களுக்கு புரியும். அடுத்து டைட்டில் அந்த எழுத்துக்களை கவனிச்சீங்கன்னாவே ஒரு எழுத்துக்குள்ள அழகா ஒரு வண்ணத்துல வச்சிருப்பாரு. அது கண்டிப்பா பாராட்டிதான் ஆகணும். இதெல்லாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி செய்யறது தானே. அதெல்லாம் த கிரேட் தான். சல்யூட் தான். பாராட்டுகள், வணக்கம் தான். யாவரும் அதுல ஒரு எழுத்து கவனிச்சு பாருங்க. 1 3 தெரியும். நலம்ன்ற வாழ்த்துல நான் பாருங்க. அந்த நான்ற எழுத்துலயும் 1 3 தெரியும். 13 அந்த கோடு கரெக்டா கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். கதாபாத்திரங்கள், கதாநாயகன் ஒரு ஃப்ளோருக்கு போகும்போது அந்த வீட்டு நம்பர் 13B வரும். ஸோ அங்கேயும் 13. இந்த 13 விஷயம் எல்லா இடத்துலயும் கண்டினியூ ஆகும். கவனிச்சு பார்த்தா மட்டும் தான் தெரியும். குறிப்பா இந்த மாதிரி ஒரு பார்க், அது பார்க்கில் விளையாட போவாங்க. அங்க விளையாட்டு நம்ம செஞ்சு வச்சிருப்பாங்களா இரும்புல, அதை பாத்தீங்கன்னா அழகா பி தெரியும். அதுலயும் 13 ஒளிஞ்சிட்டு இருக்கும். அப்படி ஒரு விஷயம். அங்க ஒரு ஆல்பம் கிடைக்கும் அவருக்கு. அந்த ஆல்பத்துல பாக்குற விஷயங்கள் தான் வீட்டுல சீரியலா போயிட்டு இருக்கோம். பார்த்தா என்னடா இது, அந்த அவங்க இருப்பாங்க ஆல்பத்துல இருக்கிறவங்க தான் அந்த சீரியல் இருப்பாங்க. இவங்க வீட்டுல மட்டும் தான் அந்த சீரியல் தெரியும். ஏன் இந்த சீரியல் இப்படி இவ்வளவு சீரியஸா சொல்றேன்னா, சீரியலுக்கு எல்லாருமே நேயர்கள் யாராவது விரும்பி பார்த்த காலம் இருக்கு இல்லையா, அதை கரெக்டா அவர் கேட்ச் பண்ணி அதுல ஒரு கதையை பிடிச்சி கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த திறமைக்கு உண்மையிலேயே பாராட்டுகள் தெரிவிச்சாகணும். ஒரு சின்ன ஒருத்தருடைய தவறான ஒரு ஆசையில வந்த விஷயம், அப்ப நடக்கிற ஒரு கிரைம், அதுல பாதிக்கப்பட்ட ஒருத்தன், அவன் செஞ்ச ஒரு தவறு இவங்க ஃபேமிலி எப்படி பாதிக்குது, இவங்க ஃபேமிலி அங்க அந்த வீட்டுக்கு வந்து பல வருடங்களை பிறகு சாதாரண இடம் எப்படி அபார்ட்மெண்ட்ஸா மாறுது, இதெல்லாம் கமர்ஷியல், அதெல்லாம் எங்க நல்லா இடம். அந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் உள்ள பூந்துட்டு நடக்கிற விஷயங்கள் இவங்க மூலியமா அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுப்பாங்க. அந்த கதாபாத்திர ஆன்மா சாகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல இவங்க மூலியா தேடுற விஷயம், அந்த ஒரு இது தொடர்ந்து போகிற காட்சிகள் எல்லாமே நமக்கு திகில கொடுக்கும். கதாநாயகன் பதற மாதிரி நாமளும் பதறுவோம் முதல் முறை பார்க்கும்போது. சில பேர் ரிப்பீட் ஆடியன்ஸ் விரும்பி படத்தை பார்த்தாங்க, அது உண்மைதான். அவர் தன் குடும்பத்தை காப்பாற்றணும், இது மாதிரி இது நடக்கக்கூடாதுன்றது அவ்வளவு போராடுவாரு. அதுக்கு உண்டான சொல்யூஷன் சீன் பை சீன் டைரக்டர் கொடுத்துட்டே இருப்பாரு. PC ஸ்ரீராம் அவர்கள், த கிரேட் ஒளிப்பதிவாளர், அவருடைய பங்கு இந்த படத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பா கரெக்டா இருக்கும். எதுவுமே நீங்க ஒன்னும் சொல்ல முடியாதுங்க. அதுதான் அவருடைய திறமைன்ற மாதிரி நம்ம தமிழ் சினிமாவுக்கு பெருமை இல்லையா. அந்த மாதிரி அந்த ஒரு கேமரா விஷயம். எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத் அவர்கள், அந்த எடிட்டிங் ஏன்னா முக்கியம் இந்த படத்துக்கு. இசையும் சூப்பரா பண்ணிருப்பாங்க எலான்சி அந்த குரூப். அதுலயும் ஒரு சாங் நம்ம நல்லா ஹிட் ஆச்சு சாங்கு. அந்த ஆர்ஆர் கொடுக்குற விஷயம் வந்து திகில் சீனுக்கு எப்படி இருக்குமோ அப்படியே அதுல போய் நம்ம உள்ள போய் உட்கார வச்சு அப்படி எழுந்து நிக்க வச்சு மறுபடியும் பயமுறுத்தி அப்படி நல்லா ஒன்னும் ஆவலடா அப்படின்ற மாதிரி ஆறுதல் அடைவோம். கதாநாயகனுக்கு காவல்துறை அதிகாரி ஒரு நண்பனா வருவாரு. அவரு புலம்புற சீனும் சரி, அவர் தேடுற சீனும், கோமா பேசுற விஷயம், இதெல்லாமே கொஞ்சம் டைலாக் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் வேற்றுமொழி நடிகர் அந்த அப்படியே பேசி டைரக்டர் சூப்பரா அந்த வேலை வாங்கியிருப்பாரு. அதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நமக்கு எங்கேயுமே தொய்வு ஏற்படாது. இந்த பிளாஷ்பேக்ல வர சீன் பாத்தீங்கன்னா பழைய காலத்து ஆண்டனால இருந்து விஷயம், ஆண்டனா மாட்டி டிவி தெரியுதா கேட்டு டிவியில பூஸ்டர் வைக்கிற சீன்லாம் ரொம்ப கவனிச்சு பார்த்தா பூஸ்டர் இல்லாம அப்பெல்லாம் டிவி தெரியாது. அது வச்சு அவங்க ஃபேமிலியில சந்தோஷப்பட்டு நல்லா படிக்கிற பொண்ணுக்கு வர பிரச்சனை, அவங்க அண்ணன் பண்ற விளையாட்டு, அந்த காலத்திலே பாருங்க வில்லத்தனம், அவன் தம்பி அதனால பாதிக்கப்பட்டான்னு சொல்லிட்டு அவன் செய்யற செயல், இவங்க வீட்டுல அதனால ஒரு கேரக்டர் பாதிக்கப்பட்டு ஒரு இடத்துல அடைக்கப்பட்டு அந்த கேரக்டரை இவரு போய் பார்க்க போய் அவர் செவுத்து ஃபுல்லா ஒரு பெயிண்ட்ல அவரோட பிளட்ல எழுதி வைப்பாரு. அதுலயும் ஒரு கோடு கொடுத்துருப்பாரு, இந்த யாரு காரணம் சொல்லிட்டு. அது யாருக்கும் புரியாது. யோசிச்சு பார்த்து கரெக்டா கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். கிளைமேக்ஸ் தான் ரொம்ப பயமுறுத்தும். மறுபடியும் அவரே மீண்டும் ஒரு விஷயத்த பண்ண வருவாரு. அப்ப ஹீரோ வந்து எப்படி அதை காப்பாத்துறாரு, தடுக்கிறாரு, அவருக்கு என்ன தண்டனை கிடைக்குது. அதான் தப்பு செஞ்சா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். இதுல சில நல்லவங்களும் பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு விஷயம் தான். அது இனிமேல் நிஜத்துல சொல்றேன், எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி இனிமேல் நடக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த விஷயத்த கன்வே பண்றேன். யாவரும் நலம் மிக சிறந்த படங்களில் ஒன்று. மார்ச் இந்த டேட்ல வந்த படம். நாம மிகப்பெரிய வெற்றி கொடுத்த படம். படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.